கிரியேட்டின் எடுக்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? வாங்க நான் இருக்கிற 2 கிரியேட்டின் வித்தை ஈஸியா பஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்டு யாருக்காவது ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஃபாலோ தட்டி விட்டுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கிரியேட்டின் எடுத்தா கிட்னி ஸ்டோன் வரும்னு சொல்றது. உங்களுக்கு கிரியேட்டின் எடுக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் வரது இல்லை, உங்க பாடி டீஹைட்ரேட் ஆகும், அது நீங்க ஒழுங்கா தண்ணி குடிக்காம இருப்பீங்க, அதனால கிட்னி ஸ்டோன் வருது. கிரியேட்டின் பேசிக்கா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நம்ம பாடியில அது வாட்டர் மாலிகூல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் மசில்குள்ள. ஸோ உங்க பாடி டீஹைட்ரேட் ஆகும். இது இல்லாம நீங்க பண்ற ஒர்க் வெயில்ல போறது ஏற்கனவே உங்க பாடி டீஹைட்ரேட் ஆகும். ஸோ நீங்க டோட்டலா டீஹைட்ரேட் ஆகும்போது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்மா சொல்ல மாட்டேன். வர்ற பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ தண்ணி நிறைய குடிங்க. அண்ட் செகண்ட் ஒன், கிரியேட்டின் எடுத்தா நான் இன்னைக்கு 10 கிலோ தூக்குறேன்னா ஒரு 4 நாள்லயே நான் ஒரு 20 கிலோ தூக்க முடியும்னு சொல்றது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கிரியேட்டின் சாச்சுரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. இப்போ நான் கிரியேட்டின் எடுக்கிறேன்னா அது என் பாடியில கொஞ்சம் செடிமெண்ட் ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட எஃபெக்ட்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அதோட எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா பூஸ்ட் அப் ஆகும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ரன்னிங் போற பர்சனா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா உங்களால எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் உங்களால ஓட முடியும். அண்ட் இப்போ நான் வெயிட் லிஃப்ட் பண்ற ஒரு பர்சனா இருந்தேன் அப்படின்னா என்னால எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ரெப் போட முடியும். ஸோ இதுதான் கிரியேட்டின் பண்ணணும். ரிமெம்பர், கிரியேட்டின் ஒன்றும் ஸ்டெராய்ட்ஸ் இல்லை. நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சு ஒரு 10 கிலோல இருந்து 20 கிலோ ப்ராக்ரஸ் போறதுக்கு